ஹல்லேலூயா. ஆமென். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருக. சத்தமா சொல்லுங்க, யார் இந்த ராஜா? யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின், எஸ் லார்ட், மகிமை. எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ராஜாவின் மாளிகையில வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை. என்னென்ன வார்த்தையை சொல்லி ஆராதிக்கணும்னு வந்தேனோ எல்லாத்தையுமே அருமையான ஐயா சொல்லிட்டாங்க, பாஸ்டர் சொல்லிட்டாங்க. இது ராஜாவின் நகரம். 24வது சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், இதோ மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். இந்த இடத்துல ராஜா வந்திருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க glory ஷகதரபபலத. ஆமென். நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? இந்த தேசத்தில் இருக்கிற ராஜாக்களுடைய அரண்மனைக்கு எல்லாரும் ஈஸியா போக முடியாது. ஆமாவா இல்லையா? செக்யூரிட்டி நிற்பான், யாருன்னு கேட்பான், தகுதியை கேட்பான், ஆள் பலம் இருக்கான்னு கேட்பான், பணம் பலம் இருக்கான்னு கேட்பான். தேசத்தின் ராஜாக்களுடைய அரண்மனைக்குள்ள எல்லாரும் போக முடியாது. ஆனால் நான் வந்திருப்பது சாதாரண ராஜா அரண்மனையில் அல்ல, அது ராஜாதி ராஜாவின் அரண்மனையில். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம யாரெல்லாம பிடிச்சி எடுத்து தேடி கண்டுபிடிச்சி தான் அந்த ராஜா அரண்மனைக்கெல்லாம் போக முடியும். ஆனால் இந்த அரண்மனைக்கு நான் தேடி வந்தவன் அல்ல, அவர் என்னை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். சிதறுண்ட ஆடுகளைப் போல இருந்தோம், வழி தப்பி நடந்தோம், என்னை தூக்குவதற்கு கூட யாரும் இல்லாமல் இருந்த என்னதான் இன்னைக்கு அப்பா சமூகத்தில் மகிழ பண்ணிட்டு இருக்கிறார்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமையா. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். எல்லாத்தையும் மறந்துட்டு ராஜாவின் அரண்மனையில் ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கும். ஆமென். ஆமென். உலகத்தின் ராஜாக்கள் எல்லாவற்றிலும் ஜெயிப்பார்களான்னு கேட்டால் கிடையாது. ஆனா நான் ஆராதிக்கிற ராஜா அவர் ஜெயிக்கிறவர் அல்ல, அவர் ஜெயித்தவர். அவருக்கு தோற்க தெரியாது. எல்லாவற்றையும் ஜெயித்த தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி தேவனை பாடி மகிமைப்படுத்தும். யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? நல்ல கையை தட்டி மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின். தலைகள் உயரட்டும், தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார். இயேசு ராஜா வருகிறார். பாடுங்க, தலைகள் தலைகள் உயரட்டும். பாட்டு தெரியல, கண்களை மூடி பாடுவோம். ஷகதரபலதுரோ. இயேசு ராஜா வருக. வாசல்களே வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே திறந்து வழிவிடுங்கள். பாடுங்க பார்க்கலாம். வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள், கதவுகளே. சொல்லுங்க. ஆமே. பாடைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். பாடைகளின் ஆண்டவர் பராக்கிரமம் நிறைந்தவர் உள்ளே நுழையட்டும். உள்ளே சபை சத்தம் உயர்த்தி, யார் இந்த ராஜா? யார் இந்த ராஜா? எஸ், மகிமையின் மகிமையின் ராஜா. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜா. மகிமையின் ராஜா. மகிமையின். சொல்லுமா, மண்ணுலகம் கர்த்தருக்கு, மண்ணுலகம் கர்த்தருக்கு சொந்தமன்றோ, அதன் குடிகள் எல்லாம் அவரின் உடைமை என்றோ. பாடுங்க பார்க்கலாம். மண்ணுலகம் கர்த்தருக்கு, எல்லாமே அவருக்குரியது, அதன் குடிகள் எல்லாம் அவரின் உடைமை என்றோ. தேடுவோம் அவரை,
தினமும் இரட்சகர் இயேசுவை தேடுவோம், அவரை நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. இரட்சகர் சேர்ந்து யார் இந்த ராஜா, யார் இந்த எஸ் லார்ட் மகிமையின் ராஜா, யார் இந்த glory 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 ஷபரகதரோ மகிமையின் ராஜா மகிமையே. ஓ தலைகள் தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார் இயேசு ராஜா. அவரை உயர்த்த விரும்புறவங்க சத்தம் உயர்த்தி பாடுவோம். தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார் இயேசு ராஜா. கடைசியா சேர்ந்து யார் இந்த ராஜா, யார் இந்த ராஜா மகிமையின் ராஜா, யார் இந்த ராஜா மகிமையின் ராஜா மகிமையே. ஓ ரகமல ஷகதரா, ஓ யார் இந்த ராஜா, யார் இந்த எல்லா மகிமை உமக்கு ஆண்டவரே, நீரே இதை செய்தீர் என்று உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஆமென். ராஜா மகிமை ராஜா மகிமையே. ஓ நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா. ராஜாதி ராஜன் மகிமைப்படுவாராக, அவர் உயர்ந்திருப்பாராக, அவரை எல்லாவற்றிலும் சிறந்திருப்பாராக. இதற்குள் அவருடைய நாமம் உயர்ந்திருக்கும், இதற்குள் அவரே உயர்ந்திருப்பாராக. அவர் உயர உயர தம்முடைய ஜனங்களை அவர் வசப்படுத்தி இழுத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. glory kabashakadara. ஆமென் ஆமென். நான் ஆராதிக்கிறேன் ராஜா, அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்றவங்க. ஆமென். அருமையான இந்த ஊழியத்தை கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த சபையின் ஆரம்பத்தை பார்த்த அநேகர் உண்டு, இந்த சபையின் பாதியிலிருந்து வந்தவர்கள் உண்டு, இப்பொழுது இந்த சபை இருக்கிற நிலைமையை காண்கிறவர்கள் உண்டு. ஆமாம், இதிலும் பெரிதான காத்து போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா நம்ம ராஜா பெரியவர் பாடிட்டோம், பெரியவர்னு பாடிட்டோம். இதெல்லாம் சின்னதுதான் இல்லை, இது நமக்கு பெருசு பாடணும். அவர் சாதாரணமானவர், அவர் செய்கிறது எல்லாமே அசாதாரணம், ஆனால் சாதாரணமாக செஞ்சுட்டு போயிடுவார். நமக்கு அது பெருசாக தெரியும். தாவீது சொல்றாரு, இது உமக்கு கொஞ்ச காரியம் ஆண்டவரே, இதுவரை உமது அடியானை கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். எத்தனை பேர் சொல்லுங்க இயேசு நல்லவர்னு சொல்றோம். ஹல்லேலூயா. யாருக்கோ செய்ததை வைத்தல்ல நான் என் ஆண்டவர் நல்லவர்னு சொல்றது, எனக்கு செய்ததை வைத்து நான் சொல்றேன். ஆண்டவர் நல்லவர்னு சொல்றவங்க, எனக்கு நல்லவரா, எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவர். எல்லாரும் சேர்ந்து நன்றி உள்ள இருதயத்தோடு, எனக்கு நல்லவரா, எஸ் எனக்கு நல்லவரா, ரொம்ப நல்லவரா இருப்பவர். உங்க சத்தம் மட்டும் கேட்கணும், பாடுங்க. எனக்கு நல்லவரா, எனக்கு நல்ல, ஓ எனக்கு நல்லவர், ரொம்ப நல்லவரா. once again சேர்ந்து எனக்கு நல்லவரா, எனக்கு நல்ல, glory ரிகமகதரே, ரொம்ப நல்லவரா. சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடித்து விட்டு வந்து நின்று சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் வாக்கினால் சொன்னதை தமது கரத்தினால் செய்து முடித்தார். எதை அவர் சொன்னாரோ அதை செய்து முடித்தார். ஆமென். சொன்னது ஒன்றும் செய்தது இன்னொன்றுமல்ல, அவர் சொன்னதை நிறைவேற்றி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆலயத்துக்கு செய்தது உண்டானால்
இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஜனமே, அவர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். எனக்கு உரைக்கப்பட்டது நிறைவேறும் என்று விசுவாசிக்கிறவங்க இந்த நாளிலே மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. எப்படி நான் நன்றி உமக்கு எஸ் லார்ட், இதுவரை நடத்தினவரே. அப்படியே வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள், உம்மழகான கண். முடிஞ்சிச்சுன்னு சொன்ன இடத்துல நிக்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. இது எப்படி நடக்கும் என்று பார்த்த கண்களுக்கு முன்பாய் நிறுத்தி வைத்திருக்கிறீர். உம்முடைய கண்களில் கிடைத்த கிருபை, கர்த்தருடைய 7 கண்களும் இதை சந்தோஷமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. ஷகதரா சொல்லுங்க, தூக்கி எறியப்பட்ட ஓ சேர்த்து கொண்டவரே, நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட உம்மழகான கண்கள், கண்கள். ஷகதரபமமலதுரு ரேகாஷியகதரா, உயிர் வாழ்கின்றேன் உம்மழகா. நீரே இதை செய்தீர் என்று உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி 2 கரத்தை உயர்த்தி, இயேசுவின் மகா அன்பிதே, அதினாழம் அறியலாகுமோ, இதற்கின ஏதும் வேறில்லையே, இன ஏதும் எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசுவின் மகா, இயேசுவின் மகா, அதினாழம் அதினாழம், இதற்கினையேதும் இதற்கினையே வேறில்லையே, வேறில்லை. ஒரு விஷயம் கூட, இதற்கினையேதும் இதற்கினையேதும் வேறில்லையே. நல்ல கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் எல்லாரும் ஸ்தோத்திரத்தோட, அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளை கொஞ்சம் அந்நிய பாஷைகளோட கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தை நிரப்புவாராக. தெய்வ பிரசன்னம் இந்த இடத்தை ஆளுகை செய்வதாக. இங்கே மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இங்கே மனுஷனுடைய சித்தம் அல்ல, ராஜாவின் சித்தமே, ராஜாவின் சத்தமே, ராஜாவின் சித்தமும் ராஜாவின் சத்தமும் இந்த இடத்துல உயர்ந்திருப்பதாக. கொஞ்சம் ஸ்தோத்திரத்தோட, நன்றியுள்ள இருதயத்தோட எல்லாரும் வாய்களை திறந்து உங்க சத்தம் உயர்த்தப்படுவதாக, உங்க சத்தம் உயர்த்தப்படுவதாக. கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தை அளவில்லாமல் முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை அன்று மோசே கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது எப்படி மகிமையின் மேகம் அந்த கூடாரத்தின் மேல் மூடினதோ, அதை ஜனங்கள் கண்டது போல இந்த ஆலயத்திலே மேகஸ்தம்பம் மூடி இருக்கிறதை இந்த தேசத்து ஜனங்கள் காண்பார்களாக. மகிமையே அவர் உயர்ந்திருப்பாராக, அவர் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. இந்த இடத்திலே கர்த்தருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். ஆமென். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லும்படி கர்த்தர் சொல்லி அனுப்பின ஒரு வார்த்தை இந்த சபைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஒரு வார்த்தை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். இயேசு சொல்லும்போது,
யோவான் 12வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். பிதாவே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமென். உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எனக்கு தெரியல பாஸ்டர், அதை தான் இந்த இடத்துல சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. ஆண்டவர், ஏன் பேர் வேண்டாம், இங்க இருக்கிற யாரு பேரும் வேண்டாம்ப்பா, இந்த சபையில் உங்க நாம மகிமைப்படட்டும், உங்க நாம மகிமைப்படட்டும். அப்பொழுது பிதா சொல்லுகிற ஒரு வார்த்தை, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மகிமைப்படுத்தினார், இன்னமும் கர்த்தர் மகிமைப்படுத்துவார். இந்த வார்த்தையை இயேசு சொல்லி முடித்து விட்டு அடுத்த ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுவார் 32வது வசனத்தில், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். அருமையான ஐயா சொன்னாங்க, அவர் வசப்படுத்தி கொள்ளுவார். ஆமே, அவர் உயர்த்தப்பட்டிருக்கும் போது நாம் இழுக்க தேவையில்லை, அவரை இழுத்து கொண்டு வருவார். சபைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, இங்க வந்து ஆராதிக்கிற ஜனங்கள் இந்த இடத்துல இருக்கிறீர்கள், ஒரே வார்த்தையை சொல்லுகிறேன், அவரை மட்டும் உயர்த்திட்டே இருங்க. இந்த இடத்துல அவரை மட்டும் உயர்த்திட்டே இருங்க, அவரை மட்டும் மகிமைப்படுத்துங்க. இதற்குள் வருகிறவர்கள் எந்த மனுஷனையும் தேடி வரக்கூடாது. இதற்குள் வருகிறவர்கள் இயேசுவின் நாமத்தை உயர்த்தும்படியாகவே. ஆமென். இங்கே அவர் உயர்த்தப்பட 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 அவர் இழுத்து கொண்டு வந்துட்டே இருப்பார். பாஸ்டர், இதுவரை செஞ்சது அப்படிதான். அதான் சொன்னார், மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். இந்த இடத்துல ஒரே ஒருவருக்கு தான் எல்லா கனமும் மகிமையும். அவர்தான் நம் ராஜாதி ராஜா, அவர்தான் நம் கர்த்தர். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருக்கு தான் மகிமை. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எஸ், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பாஸ்டர் சொன்னார், மூன்றாவது ஒரு இடத்துல ரெகோபோத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார். இது பலுகி பெருகுகிற இடம். ஆமென். ரெகோபோத்தை கண்ட ஈசாக்கு உடனே செய்த காரியம், பெயர்சபாவுக்கு போய் அங்கே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். ரெகோபோத்து கிடைச்சது நன்மையை பெருசா காட்டல, நன்மை செய்தவரை பெருசா காட்டலாம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவரை பெருசா காட்டுங்க, அவர் உயர்ந்திருப்பாராக. ஆமென். இதை செய்து கொண்டிருக்கும் போது வேதம் சொல்லுகிறது, சத்துருக்கள் வந்து ஈசாக்கை பார்த்து சொல்லுகிற, உம்மோடு கூட கர்த்தர். இதுவரை இங்க வந்தவங்க சத்துருக்கள் வந்து சொல்லல, விசுவாசிகள் வந்து சொன்னாங்க. இனி அவர் உயர்த்தப்படும் போது சத்துருக்கள் வந்து சொல்லுவார்கள், எதிர்த்தவர்கள் வந்து சொல்லுவார்கள், விரோதித்தவர்கள் வந்து சொல்லுவார்கள், நிச்சயமாகவே கர்த்தர் இங்கு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் கர்த்தர் உயர்ந்திருப்பாராக? இப்ப ரெண்டு கரத்தை உயர்த்தி எல்லாவற்றையும் மறந்து ஒரு 10 நிமிடங்கள் கூட ஆராதித்து முடிக்க போகிறோம். கண்களை மூடி எல்லார் வாயிலும் ஸ்தோத்திர சத்தம் மட்டும் எழும்போதாக, ஸ்தோத்திர சத்தம் மட்டும் எழும்பட்டும். அபிஷேகப்பட்ட தேவ பிள்ளை கொஞ்சம் அந்நிய பாஷைகளோட பரலோகத்துக்கு ஆராதனை, பரலோகத்துக்கு ஆராதனை இந்த இடத்துல வெளிப்படுவதாக. கோடா கோடி தூதர்கள் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாய் பரிசுத்த நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார், பரிசுத்த நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார், பரிசுத்த நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். எஸ், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். Once again, சேர்ந்து சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர்.
சொல்லுமா, உயரமும் உன்னதமுமான, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும். எஸ், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றி சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காண. இந்த இடத்துல வருகிறவர்கள் உண்மை மட்டும் பார்க்கட்டும். நீர் இந்த இடத்தில் உயர்ந்திருப்பதை பார்க்கட்டும். நீர் இந்த இடத்தில் மகிமைப்படுவீராக. ரெண்டு கரத்தையும் உயர்த்தி, சேனைகளை கர்த்தர், சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர். இந்த ஆலயம் தேவனுடைய வஸ்திர தொங்கலினாலே, தேவனுடைய வஸ்திர தொங்கலினாலே இந்த ஆலயத்தை கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இதற்குள் வந்து தேவ பிரசன்னத்தை தொடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவாராக. ஷகதரதரா பரிசுத்த சொல்லுங்க, ஒருவராய் சாவாமை உள்ளவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். பாடுங்க பார்க்கலாம். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூட ஒளிதனில். அகிலத்தை வார்த்தையால், அகிலத்தை வார்த்தையால் சீருஷ்டித்தவர் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன். அகில நான் உயர்த்தப்பட்டிருக்கும் போது சகலரையும் என்னோடு கூட இழுத்துக் கொள்வேன் என்ற வாக்குத்தத்தம் இந்த சபையிலே நிறைவேறுவதாக சொல்லுவோம். சேனைகளின் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர். சொல்லுவோம். ஆதியும் அந்தமுமானவர், ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். சொல்லுங்க, அவர் உயர்த்தி. ஆதி ஹல்லேலூயா. அல்பா அவருடைய சித்தமும் அவருடைய சத்தமும் வெளிப்படட்டும். ஆமென். இருந்தவரும் இருப்ப சீக்கிரம் வரப்போகும், சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்த ஷகதரபா ரிமலா கதரபலா ஷதுரோ ரிகேதரியாத்தரே. உங்க சத்தம் உயர்த்தி, சேனைகளே பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, பரிசுத்த, பரிசுத்த. கரத்தை உயர்த்தி அசைத்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவர் உயரட்டும், அவர் உயரட்டும், அவர் உயரட்டும். அப்படி நாமம் உயரட்டும், அப்படி நாமம் உயரட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரபஷகதர் ரிமனகதரே ரிகேஷியாத்தரே. முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஒரு சில நிமிடங்கள் ஸ்தோத்திரத்தோடு நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்த விரும்புகிறவங்க, தேவனுக்கு அதை செலுத்த விரும்புகிறவங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது ஆவியானவர்களை பலப்படுத்துவாராக, இப்பொழுது ஆவியானவர்களை நிரப்புவாராக. ஷகதரபலஷ்யதரா. மகிமை விளங்குகிற சபையா, மகிமை விளங்குகிற சபையா. ஹல்லேலூயா. க்ளோரகபலகதரா
இந்த அரண்மனைக்குள்ள கொண்டு வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். அவர் எப்படி இங்க நம்மளை கொண்டு வந்தாரோ அப்படியே அங்கேயும் கொண்டு செல்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சபையிலே வந்து ஆராதிக்கிற சிறியோர் முதல் முதியோர் வரை ஒரு நாள் கால் எடுத்து வச்சாலும் அவர்கள் அங்கே தகுதி உள்ளவர்களாய் மாறும்படியான தேவனுடைய மகத்துவமான கிரியை இந்த இடத்துல வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும், கர்த்தரே இதை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆமென். நாங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்னாங்க, யாக்கோபாவது கொஞ்சம் சொல்லலாம், நமக்கு நிறைய சொல்லது கிடையாது. ஆமென். நான்லாம் பாஸ்டர் குடும்பத்திலே பிறந்தாலும் கையில் இருக்கிறதெல்லாம் வேண்டாதவர, ஆனாலும் பிடிச்சு நிறுத்தி வச்சிருக்கிறாரு. நாங்கெல்லாம் கையாட்கள் தான், மெயின் ஓனர் அவர் தான். ஹல்லேலூயா. இந்த சபை மனுஷனுக்கு சொந்தமானது கிடையாது, அவருக்கு சொந்தமானது. இதன் மேல மோதுகிறவன் அவன் நொறுங்கி போவா. கர்த்தர் விட மாட்டார், கர்த்தர் விட மாட்டார். ஆமென். கர்த்தர் தான் செய்து கொண்டிருக்கிறார். இங்க வந்து ஆராதிக்கிற அன்பு விசுவாசிகளுக்கு சொல்றேன், ஆமென். ஒவ்வொரு சபையில் ஆராதிக்கிறவர்களும் வந்திருக்கிறீர்கள். எங்க இருந்து ஆராதித்தாலும் நினைக்கணும், இதுக்கு எல்லாத்துக்கும் மேல கர்த்தருக்கு தான் மகிமை. ஆமென். துவங்க பண்ணுகிறவர் அவர் என் பாதையில என்ன செய்யணுமோ செஞ்சிட்டு இருக்கிறார். இதெல்லாம் அவர் செய்யற கொஞ்சமான காரியம், மேலானது இனிதான் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க இதெல்லாம் அவர் எனக்கு செஞ்ச தயவுன்னு சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி, ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானது, தயவால் பெற்று தகப்பனே தயவால் பெற்று. ஆமென். சாலமோன் சொன்னார், வாக்கினால் சொன்னதை கரம் செய்தது. அவர் எனக்கு வார்த்தை தந்ததோ என்கிட்ட இருந்த வெளிப்பட்ட தகுதினால் அல்ல, அவர் எனக்கு ஒரு காரியத்தை செய்வதும் நான் ஏதோ பரிசுத்தமாய் வாழ்ந்ததினால் அல்ல. ஆமென். ஆமென். நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, எனக்கு ஒரு கிருபையை பாராட்டுறது கூட, ஆமென், நீங்கள் ஆதி ஆகமத்திலேருந்தே படிச்சிங்கன்னா தெரியும். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் எதனால தெரியுமா? நோவா நீதிமானாய் வாழ்ந்ததுனால. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுக்கிறார், காரணம் ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவன். நோவாவுக்கு கிருபை நீதிமான். மோசேக்கு கிருபை கொடுக்கிறார், காரணம் அவரே சாட்சி கொடுக்கிறார், அவர் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். யோபுக்கு கிருபை கொடுக்கிறார், காரணம் அவரே சாட்சி கொடுக்கிறார், அவன் உத்தமன். தாவீதுக்கு நித்திய நித்தியமான கிருபை கொடுக்கிறார், காரணம் அவன் என் இருதயத்துக்கு. இப்ப நான் கேட்கிறேன், நமக்கு எதனால கிருபை தர? இதுல ஒன்னும் சொல்ல முடியும். எனக்கு கிருபை பெறுவதற்கு கூட நான் பாத்திரம் கிடையாது. ஆனாலும் அவர்களுக்கெல்லாம் பாராட்டாத கிருபை. என்ன கிருபை தெரியுமா? அளவு கடந்த கிருபை. அளவு கடந்த கிருபை. அளவு வைத்து எனக்கு கிருபை தரல, என் நிலைமை அறிந்த அளவு கடந்த கிருபை தந்து இன்னும் நடத்துகிறார். எதனால? இதுதான் அவர் பாராட்டுகிற அன்பும் அவர் பாராட்டுகிற தயவும். மேபி போசேத் ராஜாவின் சமூகத்தில் வந்து உட்கார்ந்து சொல்ற வார்த்தை, செத்த நாயை போல இருந்த என்னை உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது. எத்தனை பேர் சொல்றீங்க அவர் தயவுல தான் இன்னைக்கு வாழ்றேன்னு சொல்றோம்? அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. சொல்லுங்க, தயவால் தயவால் பெற்று தகப்பனே நன்றி, தயவால் பெற்று. உங்க சத்தம் கேட்கிற, ராஜா நீ செய்த நன்மைகள், ராஜா நீர் செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானது, தயவால் பெற்று தகப்பனே நன்றி, தயவால் பெற்று. ஆமே. ராஜா நீ செய்த, ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானது, தயவால் பெற்று
தகப்பனே. சொல்லுங்க பார்க்கலாம். தயவால் பெற்று சொல்லுமா. என் மேல் நீர் வைத்தவும் கரமே, என் மேல் நீர் வைத்தவும் கரமே, இம்மட்டும் என்னை நடத்தினதே. என் மேல் நீர், உங்க கரந்தாப்பா இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. ஓ, இம்மட்டும் என்னை நடத்தி. கரத்தை உயர்த்தி. ஒன்றுமில்லா ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவர், அன்பால் எல்லாம் அன்பால். சொல்லுங்க. தயவால் பெற்று, தயவால் பெற்று தயவா. அப்படியே சொல்லுவோம் சேர்ந்து. நீதியும் ஞானமுமானவரே, நீதியும் ஞானமுமானவரே, இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும், சத்தமா சொல்லுங்க. இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, இயேசுவே நீரே. அற்பமான அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான ஆமென் அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் அன்பால் எல்லாம் தந்தி. ஹல்லேலூயா. தயவால் பெற்ற தகப்பனே, தயவா. சபை சத்தம் உயர்த்தி. ராஜா நீ செய்த நன்மைகள், ராஜா நீர் செய். ஹல்லேலூயா. விசுவாசத்துல தளரும் போது சபையை வந்து பாருங்க. பாதையில் என்ன நடக்குமோ என்கிற கேள்வி வரும்போது சபையை வந்து பாருங்கள். கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார், கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஓ ராஜா நீ செய்த ராஜா. உங்கள் விசுவாசத்தில் இன்னும் ஓடும்படியாய், நம்பிக்கை தரும்படி இந்த சபையை கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ரகாபா ஷகதரா ரிமா மலகதரா. நன்றி. எல்லாரும் ரெண்டு கரத்தை உயர்த்தி ஒரே சத்தமாய் தலைமுறை தலைமுறையாய், தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் இந்த இடத்திலே செய்யப்படுகிற ஆராதனை தலைமுறை தலைமுறையாய் தொடரும். அவர் வருகை வரையிலும் இந்த சபை நிற்கும். அவர் வருகை வரையிலும் இந்த சபையில் ஆராதனை எழும்பும். அவர் வருகை வரையிலும் இது மேன்மை அடைந்து கொண்டே இருக்கும் என்று மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக, கர்த்தர் மகிமைப்படுவீராக. கடைசி ஒரு விஷயம் கூட. தலைமுறை தலைமுறையா, தலைமுறை அடைக்கலமே, எங்களை ஆதரவே. நன்றி நன்றி நன்றி. ஆராதித்த நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு ஆண்டவருக்கு மகிமை. தலைமுறை தலைமுறை இந்த இடத்திலே ஆராதிக்கிற சந்ததிகள் எழும்புவார்களாக. இங்கே தேடி வருகிறவர்கள், அவரை தேடி விசாரித்து வருகிற யாக்கோபின் சந்ததிகள் என்று அறியப்படுவார்களாக. அவருக்கே மகிமை உண்டாகட்டும். அவரே இந்த இடத்துல உயர்ந்திருப்பார். கடைசி எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி அவர் பாராட்டின, அவர் செய்த எல்லா நன்மைக்காக வாய்களை திறந்து ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. ஒரு 2 நிமிஷம் அப்படியே வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்க வாயில ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. இவைகளை பார்ப்பதற்கு, பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்லவே, நாங்கள் பாத்திரவான்கள் அல்லவே, நாங்கள் பாத்திரவான்கள் அல்லவே. உம்முடைய கரமே இதை செய்தது, உம்முடைய கரமே இதை செய்தது, உம்முடைய கரமே இதை செய்தது.
கடைசியா சொல்லுங்க, தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரை, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. சொல்லுங்க, தலைமுறை தலைமுறையா, தலைமுறை தலைமுறை எங்கள் அடைக்கலமானீரையா, முற்பிதாக்கள் ஹல்லேலூயா எங்கள் பரிசுத்த. தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.